இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் துவையல் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம சத்தான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சத்தான கருப்பு உளுந்து கஞ்சி பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது அரிசி உளுந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அரிசி உளுந்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுருவோம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ மூடி வச்சுருவோம், வேகட்டும். இது கூட இப்போ கொஞ்சம் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வெந்து வரட்டும், அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கஞ்சி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட துருவிய தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துட்டு இறக்கிற வேண்டியதான். கஞ்சி இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும்.